வெல்கம் டு தீபாஸ் ஹப். இன்றைக்கி நம்ம முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முட்டையை முதல்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 முட்டையை கல்லுப்பு சேர்த்து சிம்மில் வச்சு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 6 பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, 10 சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கினதும் அதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பெருசாக கட் பண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசால் இதெல்லாம் சேர்த்து சிம்லே வச்சு 1 செகண்ட் மட்டும் வதக்கி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லைனா மசால் பொடியெல்லாம் கருகி போயிடும். இது கூட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து அப்படியே அந்த சூட்லேயே கிளறி விடுங்க. கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணியும் சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததும் குழம்ப தாளித்து விட்டுடலாம். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1 கிராம்பு பொரிஞ்சதும் அதில் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசால் பேஸ்ட்டை சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டு அதை கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம வேக வச்சுருந்த முட்டையை இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா உள்ளே போய் நமக்கு முட்டையில் மசாலா இறங்கும். இப்போ எல்லா முட்டையும் குழம்பு கொதித்து வரும்போது சேர்த்து 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. 5 நிமிஷம் கழித்து முட்டை குழம்பு ரெடி. இந்த குழம்பு சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதத்துக்கு கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.